அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்வதற்கான பல அம்சங்கள் இருப்பதைப் போல அல் குர்ஆனை ஓதுவது, தொழுகையை நேரத்திற்கு நிறைவேற்றுவது, திக்ரு செய்வது, நன்மையான காரியங்களிலே ஈடுபடுவது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இஸ்லாம் தடை செய்த விஷயங்களிலிருந்து தூரமாகி இருப்பது என்கிற விஷயங்கள் கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு உரிய அம்சங்களாக இருப்பதைப் போலவே எங்களுடைய கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு தற்காலத்திலே சில ஆபத்துக்களும் தடைகளும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆண் பெண் கலப்பு என்பது எங்களுடைய கற்பொழுக்கத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா கான சாலிதுஹும் ஷைத்தான். ஒரு மனிதனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூன்றாமவனாக ஷைத்தான் இருப்பான், அவர்களுக்கிடையிலே தீயை மூட்டுபவனாக அவன் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உன்னுடைய தலையில் அடிப்பதை விட இஸ்லாம் தடை செய்த ஒரு பெண்ணினுடைய கரத்தை நீ பிடிப்பது மிக பாரதூரமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில செய்திகளிலே நாங்கள் பார்க்கிறோம். தொழுகையில் கூட எந்த அளவு தூரம் அது பேணப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஆண்களினுடைய சப்புகளிலே மிகச் சிறந்தது முதலாவது சப்பு என்று சொன்னார்கள். பெண்களுடைய சப்புகளிலே மிகச் சிறந்தது கடைசி சப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெண்களுக்கென்று தனியாக மார்க்க உபதேசங்கள் செய்யக்கூடிய நேரங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தன. பெண்களுக்கென்று வந்து போவதற்கென்று தனியான வாயில்கள் இடப்பட்டிருந்தன. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே தொழுகை நடத்திவிட்டு பெண்கள் செல்லுகிற வரை ஆண்களை உட்காருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கின்ற அல்லது அவரும் எழும்பாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை தொழுகைகளிலே நாங்கள் அவதானித்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏனைய சந்தர்ப்பங்களில் எந்த அளவு தூரம் இது பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸாஃபிருல் மர்அது இல்லா மஅ தி மஹ்ரமின். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு ஆணோட அன்றி அவள் பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஆணோடு அன்றி அவள் பிரயாணம் செய்ய வேண்டாம். எந்த ஒரு பெண்ணிடம் நீங்கள் செல்வதாக இருந்தாலும் அவளோடு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவன் இருக்கின்ற நிலையிலே அன்றி நீங்கள் சென்றுவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி ஹஜ் செய்வதற்காக வெளியேறி சென்றிருக்கிறாள். நான் இன்ன போராட்ட களங்களிலே கலந்து கொள்வதற்கு பதிவு செய்திருக்கிறேன், என்னுடைய பேரும் அதில் பதியப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்வது என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹ்ருஜ் மஅஹா, அவளோடு நீ வெளியேறி செல். போராட்ட களம் முக்கியமானது அல்ல, பெண் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒழுக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், கற்புணரி பேணப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேறு ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பகல் ஒரு இரவு தூரம் உள்ள அளவு பயணத்தை எந்த ஒரு ஆணினுடைய துணையும் இல்லாமல் அல்லது திருமணம் தடை செய்யப்பட்ட ஒரு ஆணுடைய அன்றி ஒரு பெண் கடந்து செல்வது ஹராமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் உன்னோடு ஒரு ஆண் துணை இல்லை என்றால், அதாவது உன்னுடைய கணவன் அல்லது நீ திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒருவன் உன்னோடு துணையாக இல்லை என்றால் உனக்கு ஹஜ் கடமை இல்லை என்று சொல்கிறார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்வதற்கு சக்தி பெறுகிறீர்களோ அவர்கள் ஹஜ் செய்வது கடமை என்று சொன்னார்கள். ஆக ஹஜ்ஜினுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பெண் அல்லது பிரயாணத்தினுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பெண்ணுக்கு ஹஜ் கடமை கிடையாது என்ற அளவுக்கு இந்த விவகாரம் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.